It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசி அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் ராம். அவர்களை இப்பொழுது தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் விசேட கொள்கை விளக்க உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார். அதில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த நேரத்தில் எதிர்வரும் காலங்களிலே, அதாவது அடுத்த வருடத்துக்கான பிரதேச சபை தேர்தலை நடத்துவதாக வெளிவிவகார அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான கால எல்லை இது பற்றியும் ஒன்று இதுவரை கூறவில்லை. ஆனால் உண்மையிலே இந்த இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சினையை எவ்வாறு கையாள போகின்றது என்ற ஒரு கேள்வியும் எல்லோரும் மட்டத்திலும் எழுப்பப்படுகின்றது. குறிப்பாக 26, 27, 28ஆம் தேதி வடகிழக்கிலே நடைபெறுகின்ற மாவீரர் தினத்துக்கு போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதாவது மாவீரர் தினத்திலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகின்றவர்களுக்கு வீடியோ படங்களோ அல்லது ஒளிப்படங்களோ எடுக்க வேண்டாம் என்றும் அவர்களை சாதாரணமாக அஞ்சலி செலுத்த விடும்படியும் கேட்டிருக்கின்றார். இது போன்ற நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்துக்கு மேலான சில சந்தேகங்களும் நாங்கள் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. இது போன்ற விடயங்களை, அதை குறிப்பாக சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்து அல்லது குறிப்பாக காணிகளை விடுவித்து இராணுவ முகாம்களை அகற்றிவிட்டு பொருளாதார ரீதியாக பல அபிவிருத்திகளை செய்துவிட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒரு இனப்பிரச்சனை அல்ல, இது பொருளாதார பிரச்சனை என்று கூற முற்படுமா என்ற கேள்வியும் தமிழ் சமூகத்தில் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் கட்சிகள் எவ்வாறு அது கையாள போகின்றது என்ற கேள்வியும் எழுப்பாமல் இருக்கவில்லை. ஏன்னால் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய பேசிய கட்சிகள், குறிப்பாக சங்க சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள் வடகிழக்கு தேர்தலிலே போட்டியிட்டு மட்டக்கிழப்பிலே தமிழரசு கட்சி பெற்ற வாக்குகளை விட 62,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இதற்கு முழுமையாக ஒரு குறிப்பிட்ட புலம்பெயர்ந்த நாட்டிலே இருந்த ஒரு வியாபாரத்தனம் முழுமையாக வடக்கிலே உள்ள கட்சிகளுக்கு, குறிப்பாக சங்க சின்னத்துக்கு, குறிப்பாக டெலோ அமைப்புக்கு கூடுதல் நிதியை வழங்கியதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். இது போன்ற நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகளை, அதாவது தமிழ் தேசியத்தை பலவீனமாக்குனத்துக்கும் இவர்களுக்கு பங்கு இருக்கின்றதா என்ற கேள்வியும் இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை அதி கூடிய பலமான ஆட்சியாக அமைந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு இந்த மக்கள் கையாள போகின்றார்கள் என்ற விடயங்களை தொடர்பாக நாங்கள் பேசலாம். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அவர்களுடைய உரை, ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து குறிப்பாக ஜனாதிபதி எதிர்வரும் காலங்களிலே இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அவர் விஜயம் செய்வதற்கு முன்பாக சீன தூதுவர், இந்திய தூதுவர் வடகிழக்கே சென்றிருக்கின்றார்கள். இன்று சீன தூதுவர் யாழ்ப்பாணத்திலே இருந்து பத்திரிகை மாநாட்டை நடத்துகிற அளவுக்கு இருக்கின்றது. அப்பொழுது சீனாவும் இந்தியாவும் ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் தங்களுடைய தலையீடுகளை செய்வதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. எனவே இவற்றை எவ்வாறு தமிழ் சமூகம் கையாள போகின்றது, அல்லது பலவீனமான நிலையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மாகாண சபையை எவ்வாறு கையாள போகின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக தேவையற்ற விடயங்களை பாராளுமன்றத்தில் அனுபவமில்லாத தமிழ் பிரதிநிதி என்று கூறிக்கொள்கிறவர்கள் பேசும் பொழுது அதற்காக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே இன முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக போய்விடுமா என்ற சந்தேகங்களும் இல்லாமல்லை. எனவே இவற்றை பற்றி பேசுவோம். நாங்கள் இப்பொழுது சிவலிங்கம் அவர்கள் இவ்வாறு நடவடிக்கைகளை எவ்வாறு பார்க்கின்றார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து
சில மாதங்களாகிய நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் தற்போது ஊடகங்களிலும் அரசியல் மட்டத்திலும் விவாதிக்கப்படுகிறது. இன்று என்னுடைய முழு கவனமும் இந்த தற்போதுள்ள நிலையிலிருந்து நாங்கள், அதாவது தமிழ் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு நகர வேண்டும் என்பது குறித்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என கருதுகிறேன். இதில் முக்கியமானது நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனாதிபதியினுடைய உரையை தொடர்ந்து அந்த உரையில் இருக்கிற சில அம்சங்களை கவனத்தில் எடுத்து பேசுவது பொருத்தமாக அமையும். அதாவது கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசியல் இனவாத சக்திகளினுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்திருக்கிறது. இந்த இனவாத அரசியல் தான் நாட்டில ஜனநாயகத்தையும் சீர்குலைச்சது மட்டுமல்ல, ஒரு போரை 30 ஆண்டு கால போரையும் ஒரு இராணுவ கலப்பு நிறைந்த ஒரு அரசாங்கத்தையும் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதியினுடைய உரை அதனுடைய ஆரம்பத்திலேயே அவர் இனவாதத்துக்கு எதிரான, அதாவது இனவாத அரசியல் முற்றாக தடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் சில முக்கியமான அம்சங்களை உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து பார்க்கணும். அதாவது முதலாவது, இலங்கையில வாழ்ற தேசிய இனங்கள் ஐக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை தடுத்திருப்பது இனவாத அரசியல் தான் முதன்மை காரணமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இனவாத அரசியல் நாட்டின் ஜனநாயக கட்டுமானங்களையும் சீரழிச்சிருக்குது. இந்த நிலைமையில் இந்த புதிய அரசாங்கம் முதலாவது இனவாதத்துக்கு எதிராக செயற்பட போவதாக கூறியிருக்கிறது. இரண்டாவது, நாட்டில் உள்ள ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்த போவதாக கூறியிருக்கிறது. அடுத்ததாக பாராளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறையை பலப்படுத்த போவதாக கூறியிருக்கிறது. அடுத்ததாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்ய போவதாக கூறியிருக்கிறது. அடுத்ததாக நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் அடிப்படையில் தான் ஆட்சி நடக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன பாகுபாடு அல்லது மொழி பாகுபாடுகளை வைத்து மக்களை பாகுபடுத்தி காட்டுகின்ற அரசியல் முற்றாக ஒழிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இங்கு என்னுடைய முக்கியமான கருத்து என்னென்னா, இலங்கையில வாழ்ற தேசிய இனங்கள், தேசிய சிறுபான்மை இனங்கள் முதல்ல நாட்டிலே ஒரு ஜனநாயக ஆட்சி முறை உருவாவதற்கு ஆதரவு அளிப்பார்களா இல்லையா? இரண்டாவது, இலங்கையிலே ஒரு சட்டமும் ஒழுங்கும் பிரயோகிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி முறை இருப்பதை ஆதரிக்கிறார்களா இல்லையா? அடுத்தது, பாராளுமன்ற ஆட்சி முறையை அவர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா? அடுத்தது, நிறைவை ஒழிப்பதற்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையா? இவைகளை நாங்கள் இல்லாமல் செய்தால் நாட்டிலே ஒரு பாரிய ஜனநாயக இடைவெளி வரும். இந்த நிலையை ஏற்றுக்கொள்ளாத சில சக்திகள், ஒரு பக்கத்தில் இனவாத சக்திகள், மற்ற பக்கத்தில் பிரிவினவாத சக்திகள் என்ன பார்க்கணும் என்றால், இந்த அரசாங்கத்தை ஏதாவது ஒரு வகையில வீழ்த்த வேணும் என்ற செயல் திட்டம் தான் அவர்களுடைய கருத்துக்கள்ல தெரிகிறது. என்ன அவர்கள் சொல்ல பார்க்கிறார்கள்? தமிழர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சந்திரசேகரனுக்கு பதவி கொடுத்த உடனே இப்ப அவர்கள் மலையகத்தவருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற. நீங்கள் ஒரு பக்கத்திலே தமிழ் பேசும் மக்கள் என்றியல், மற்ற பக்கத்திலே தமிழருக்கு கொடுக்கவில்லை என்றியல்.
இந்த இந்த மாதிரியான குறுந்தேசியவாத அரசியலை மக்கள் நிராகரிக்கணும். இன்றைக்கு நாட்டில் ஒரு பலமான ஜனநாயக ஆட்சிக்கான அடித்தளங்கள் உருவாக்கப்படுற இந்த வேளையில கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஜனநாயகம் காலில் மிதிக்கப்பட்டு ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு குழுவினுடைய ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்த நிலையில் அதை இல்லாதொழிக்கின்ற ஒரு அரசியல் வழிமுறை ஒன்று இப்பொழுது ஆரம்பமாகியிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாத இனவாத சக்திகளும் பிரிவினவாத சக்திகளும் ஜனநாயக விரோத சக்திகளும் இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு விதத்தில் கவிழ்ப்பதற்கு வெவ்வேறு விதமாக கூறுகிறார்கள். சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கூறுகிறார், 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் சரீர ரீதியாக ஒழிக்கப்பட்டார்கள். 2024ஆம் ஆண்டு அவர்கள் கோட்பாட்டு அடிப்படையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது நீங்கள் கேட்ட தமிழீழமும் தோற்று போச்சு, நீங்கள் நடத்தின ஆயுத போராட்டமும் முடிஞ்சு போச்சு. இதை சொல்லுற அதே நேரத்தில் ஜேவிபி தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்காமல் தடுப்பதற்கான பிரதான காரணியாக இருந்தது. அந்த ஜேவிபிக்குத்தான் தமிழ் மக்கள் பெருமளவில் வாக்களிச்சிருக்கிறோம். தமிழ் மக்கள் ஏன் தமிழரசு கட்சியில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றால் மாற்று தமிழ் அரசியல் தலைமையை தெரிஞ்செடுக்காமல் ஏன் ஜேவிபிக்கு வாக்களித்தார்கள் என்ற கேள்வி அவர் எழுப்புகிறார். இங்கு நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தமிழ் அரசியல் இன்னமும் ஜேவிபியினுடைய கடந்த காலம் பற்றி பேசுகிறதே தவிர இப்பொழுது ஜேவிபியினுடைய அணுகுமுறை தேசிய மக்கள் சக்தியாக மாறி இருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேசிய மக்கள் சக்தி நாட்டிலே ஒரு பலமான தேசிய ஐக்கியத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறது. ஜனநாயகத்தையும் அதே நேரத்தில் தேசிய நல்லிணக்கத்தையும் பலப்படுத்துவதற்கான ஒரு அரசு இன்றைக்கு தோற்றம் பெற்றிருக்கிறது. தமிழ் மக்கள் இதை தெளிவாக பார்க்கணும். அதாவது தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளுக்கான வாய்ப்புகள் எப்போது வரும் என்றால் மத்தியில ஒரு ஜனநாயக அரசு தோற்றுவித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். நாங்கள் சந்திரிகா அரசாங்கத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனை தவற விட்டோம். பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு 2015ஆம் ஆண்டில் இருந்து 2019ஆம் ஆண்டு வரையும் தேசிய நல்லிணக்கத்துக்கான ஒரு அரசு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் அரசியலில் இருந்த குறுந்தேசியவாதிகள் ஒரு நியாயமான தீர்வு எட்டுவதற்கு ஒத்துழைக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இப்பொழுது ஒரு சாதகமான அரசு உருவாகி இருக்கிறது. ஆனபடியினால் முதலில் நாட்டில் ஒரு ஜனநாயகம் வேணும், அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. நாட்டில் இனவாதம் ஒழிக்கப்படுவதற்கான அத்திவாரங்கள் போடப்படுகின்றன. இந்த 2 நிலைமைகளும் நாட்டில தேசிய இனங்கள் சுயாதீனமாக செயற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனாதிபதியினுடைய உரையிலே அவர் சொல்லியிருக்கிறார், மொழி, கலாச்சாரம் போன்றவற்றை, இனம் போன்றவற்றினான பாகுபாட்டை ஒழிப்போம் என்று. அவ்வாறானால் இலங்கையில வாழ்ற சகல தேசிய இனங்களும் தங்களோட தனித்துவத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதேசங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் தான்
ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் இப்பொழுது தோற்றம் பெற்றிருக்கிறது. எனவே தமிழ் மக்கள் இதனை இதுவரை காலம் பார்த்த கண்ணாடியூடாக பார்க்காமல் புதிய கண்ணாடியூடாக பார்க்கணும் என்றதுதான் இந்த உரையினுடைய என்னுடைய கருத்தாக அமைகிறது. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். நம்ம ஜெகநாதன் அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் பல்வேறு விடயங்களை இங்கு சுட்டி காட்டினார். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசு செயற்படுவதற்கு பரிபூர்ண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் பல்வேறு விடயங்களை நோக்கி நாங்கள் முன்னேறலாம் உண்டு. நீங்கள் எவ்வாறு இந்த ஜனாதிபதி உரையை பார்க்கிறீர்கள்? பல இலங்கையில் ஒரு வரலாற்றில் ஒரு மிகவும் வேகமான மாற்றங்கள், ஒரு நம்பிக்கைகள் அதிகரித்து வர்றது, மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றதெல்லாம் உண்மை. அதால் மக்கள்கிட்ட மனதில் ஒரு ஒரு மன கிளர்ச்சி அல்லது ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கின ஒரு நம்பிக்கை தோன்றி இருக்கிறதுன்றது உண்மை. இந்த தேர்தலில் இதில் தமிழ் தேசியம் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தாடல் ஒரு என்ன நடந்ததுன்றதை பற்றி கதைக்கிறதுக்கு அவ்வளோ நேரத்தை மெனக்கெடுத்துறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் எப்போதுமே யதார்த்தமாக இருக்கல. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று உறுதியான நிலைப்பாட்டில் ஒரு இதாக இருக்கிறது என்று சொன்னால் அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களது இந்த தேர்தல் முடிவுகளின்படி பார்த்தால் கடந்த வருடம் இருந்தது 57,000 வாக்குகளை யாழ் மாவட்டத்தில் இருந்தவர் 27,000 அரைவாசிக்கு குறைவாக போயிருக்கின்றது. அந்த யாழ் மாவட்டத்துக்கு வெளியிலே அவர்களது எந்த விதமான குறிப்பிடத்தக்க அளவான வாக்கு வீதங்கள் எதுவும் இல்லை. தமிழ் தேசியத்தை பற்றி என்ன எப்படி போகின்றோம், என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளப்பட்டுகின்றோம் என்றதை பற்றி எந்த விதமான விளக்கமும் இல்லாமே எங்கே போக வேணும் என்றதில் நிதானமாகவும் ஆத்திரப்படாமலும் சமரசம் இல்லாமலும் சொல்லி கண்டு வர்றதை தான் தமிழ் தேசியம் என்று வரையறுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர் தான் இந்த தமிழ் அரசியலில் ஒரு பேஸ் செட்டராக இந்த மற்ற தமிழ் அரசியல்வாதிகள் என்ன கதைக்க வேணும் என்றதை ஒரு ஒரு அளவுகோலாக இருந்திருக்கிறார். அதனுடைய அந்த இது மக்களால் துப்புரவாக நிராகரிக்கப்பட்டது. 27,000 வாக்கு எடுத்திருக்கிறானே, ஒரு எம்பியாக வந்திருக்கிறதானே, அவர் இல்லாமல் போக மாட்டேறானே, அப்படியான கருத்துக்களும் இருக்குந்தானே. ஒரு ஒரு ப்ளூரலிஸ்ட் டெமோக்ரஸியில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அரசியலில் அப்படியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் அது நிர்ணயகரமானதோ தீர்மானகரமானதாகவோ எங்களது மக்களினது அபிலாசைகள், உண்மையான அபிலாசைகளுடன் அன்றாட தேவைகளுடன் சம்பந்தப்பட்டதாகவோ அது இருக்காது. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகள் என்பது அற்றுப்போனது என்று இல்லை. தமிழ் பேசும் மக்களது பாரம்பரிய பிரதேசங்களில் தங்களது கலை கலாச்சார விழுமியங்களை, தங்களது பொருளாதார, தங்களது நிலம் பாதுகாக்கப்படுதல், தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருத்தல், இவ்வாறான விஷயங்கள் தேவையான விஷயங்களாக தான் இருக்கு. அந்த விஷயங்கள் உண்மையான தமிழ் பேசும் மக்களுக்கு தேவையான விடயங்களை நோக்கி செல்வதற்கு ஆன வழிமுறை என்ன, அதற்கான அரசியல் தலைமையை கொடுக்கக்கூடிய தலைவர்கள், அந்த அரசியல் தலைமையை கொடுக்கக்கூடியவர்களின் கோட்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த கோட்பாடுகள் இந்த அரசாங்கத்துடன், அதாவது இந்த பாசிட்டிவாக இருக்கின்ற இந்த நிலைமையில எவ்வாறு இன்டராக்ட் பண்ண வேண்டும் என்பது தொடர்பானது தான் இன்றைக்கு தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இனி அக்ராசன உரைக்கு வந்தோம் என்று சொன்னால், அக்ராசன உரையில் ஜனாதிபதி ஆற்றின உரையில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார், மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக பத்திரிகைகளின்படி சர்வதேச நாணய நிதியத்தின் உடனான முன்னைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஏற்பாடுகளை மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் என்று சொன்ன விஷயத்தை தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், அந்த விடயம் ஏற்கனவே 2 வருடங்கள் பேசப்பட்டு முடிக்கப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு குழப்பத்தை உண்டுவதற்கான அந்த போக்கை அவர் காட்டவில்லை. ஆகவே அதே நிலைமை தான் இருக்க போன்றது. அந்த நிலைமை என்று சொல்லும் பொழுது பொதுமக்களுக்கான வரி விதிப்பு அதிகரிப்பு, மற்றது ஏற்றுமதி தடை, மற்றது பென்ஷன் ஃபண்டுகளிலிருந்து இந்த இதுகளை
நிதி விஷயங்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் விஷயத்தில் வந்து தமிழ் இந்த சாதாரண மக்களின் பணங்களில் அவர்களது வைப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அது எவ்வாறு படிப்படியாக அந்த சுமைகள் வந்து குறைக்கப்பட போகின்றது, குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிப்பார்கள். அது எப்படி நடக்க போகின்றது ஒன்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே இதில் முக்கியமாக இந்த ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் மக்களிடம் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, அது தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலும் சரி, முக்கியமாக ஜனநாயகமயப்படுத்தல் தொடர்பாக முக்கியமாக 2-3 விடயங்களை சொல்லியிருந்தார். ஏற்கனவே சொல்லிங்க அவர் குறிப்பிட்டது போல வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்தல், புதிய அரசியல் ஜாப்பண்டுக்கான ஏற்பாடுகளை காலதாமதமின்றி செய்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் போன்ற விடயங்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் வந்து தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு தனித்துவமான பிரச்சனை, காணாமல் போன ஒரு பிரச்சனை, காணி விடுவிப்பு தொடர்பான பிரச்சனை, அளவுக்கு அதிகமான இராணுவ பிரசன்னம், அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் தலையீடுகள் சம்பந்தமான பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் வந்து தமிழ் பேசும் மக்களுக்கு தனித்துவமாக இருக்கின்றது. இது எல்லா மக்களுக்கும் உள்ள விலைவாசியற்ற பிரச்சனைகளும் தமிழ் பேசும் மக்களுக்கும் இருக்கிறது. இந்த விடயங்களில் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகளின்படி வடகிழக்கில் வந்து 28 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சியிலிருந்து தேசிய பட்டியலில் வந்து ஒருவர் 29 பேர். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியும் தேசிய பட்டியலிலிருந்து அம்பாறையில் இருந்த ஒரு முஸ்லீம் அங்கத்தவருக்கும் வவுனியாவில் இருந்த ஒரு சிங்கள அங்கத்தவருக்கும் கொடுத்திருக்கின்றது. ஆக 28 சேர்த்து வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 31 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 31 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியினர் பெரும்பான்மையான இதுகளை கொண்டிருக்கிறார். 12 பேர் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாகவும் 2 வந்து தேசிய பட்டியலூடாக வந்தாலும் 14 பேர்களை கொண்ட மிகப்பெரிய அரசியல் கட்சியாக வடகிழக்கு மக்களை இன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், பெரும்பான்மையான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பெரும்பான்மை பிரதிநிதிகள் வந்து தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான தமிழ் பேசும் மக்களின் உண்மையான அபிலாசைகளை பிரதிபலிக்கும் விடயங்களில் அவர்கள் கட்டாயம் வந்து அக்கறை காட்டுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது காணாமல் போன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள் பேசும் மக்கள் உணர்வுகளை பாதிக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து காணி விடுவிப்பு தொடர்பாக இருந்தாலும் சரி, இராணுவ பிரச்சனையை குறைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த தமிழ் பேசும் மக்களுக்கான பிரத்யேக பிரச்சனைகள் தேசிய மட்டத்திலான ஜனநாயகமயப்படுத்தலுக்கான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறையை நீக்குதல், புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருதல், இந்த விடயத்தில் இந்த 2 கட்டாயம் நடத்தப்படணும். இது வந்து இதற்கு எதிர்கட்சியும் வந்து புதிய அரசியல் ஜாப்பு விடயத்தில் திட்டவட்டமாக இல்லாவிடன் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவது என்ற முறையில் வந்த அந்த திட்டத்திற்கு வந்து எதிர்கட்சிகளும் வந்து முழு ஆதரவையும் வழங்குறது தயாராக இருப்பதாக பகிரங்கமாகவே சொல்லி வந்திருக்கின்றார்கள். ஆகவே வந்து அப்படி அவர்கள் தருகிறார்களோ இல்லையோ வந்து 3/2 பெரும்பான்மையை பெற்ற முதலாவது இந்த நிறைவேற்று அதிகார முறையின் கீழ் 3/2 பெரும்பான்மை பெற்ற பாராளுமன்றத்தை கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே அதற்கு எந்த எக்ஸ்கியூஸும் எந்த ஷார்ட் போக்கும் சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த 2 விடயங்கள் நடப்பதில் தான் இந்த அரசாங்கத்தினுடைய இன்டெகிரிட்டி, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய நேர்மை பரிசீலிக்கப்பட போகின்றது. அதாவது அது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மாற்ற முடியாதுன்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக புதிய அரசியல் யாப்பு என்று வரும் பொழுது நாங்கள் தமிழ் அரசியலில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக 13வது திருத்தம் பற்றி தான் நாங்கள் கருத்து வந்திருக்கின்றோம். ஆனால் புதிய அரசியல் யாப்பு என்று வரும் பொழுது அதில் புதிய திருத்தங்கள் எல்லாம் வரும். ஆகவே 13வது திருத்தம் என்ற அந்த சொல் தொடர் வந்து இருக்காது. ஆனால் அந்த தமிழ் பேசும் மக்களின் பிராந்தியங்களுக்கான பிரதேசங்களுக்கான வரைவிலக்கணம் அல்ல வரையறை எவ்வாறு இருக்க போகின்றது, அதாவது எந்த அளவில் அந்த பிரதேசம் வரையறுக்கப்பட போகின்றது, அதற்கான அதிகார பரவலாக்கள் குறிப்பாக கல்வி, நிலம்,
பாதுகாப்பு, போலீஸ் அதிகாரம், ஃபைனான்ஸ், நிதி கட்டுப்பாடுகள், வரிகளை எடுக்கும் முறைகள், இவ்வாறான விடயங்கள் ஏற்கனவே 13ஆம் திருத்தத்தில் இருந்த அம்சங்களை உள்ளடக்கி அதிகார பரவலாக்களுக்கான அம்சங்கள் புதிய அரசியல் யாப்பில் எவ்வாறு உள்ளடக்கப்பட போகின்றது. புதிய அரசியல் யாப்பு வருவது சாத்தியமான நிச்சயமாக வரும் தெரிகின்ற அளவில் அதற்கான கலந்துரையாடல் வெளி திறக்கப்படல் வேண்டும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில். அது கட்சி பேதமன்றி கட்சிகளுக்கு அப்பால், கட்சிகளுக்கு இடையில், தமிழ் பேசும் மக்களின் புத்திஜீவிகளுக்கு இடையில், தமிழ் பேசும் சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள் மத்தியில் அது தொடர்பான இந்த விடயங்களை பற்றி முதல் வந்து அந்த 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 கலந்துரையாடல் வழி திறக்கப்பட வேண்டும் ஒன்று. இரண்டாவதாக, இந்த புதிய அரசியல் யாப்பு வரும் வரையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டது போல மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகிய மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கு முன்னோடியாக, மாகாண சபை தேர்தல் என்பது தற்போதுள்ள அரசியல் அமைப்பில் 13ஆம் திருத்தத்தில் உள்ள அம்சங்களை முழுமையாக அமுல்படுத்துதல் என்பது மாகாண சபை அமைப்பு முறை. ஆகவே அதற்கு முன்பதாக அந்த 13ஆம் திருத்தத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்த்து விட்டாலும் கூட பரவாயில்லை. ஆனால் உண்மையிலேயே மக்கள், சாதாரண மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த 13ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவாக வைத்து அந்த அந்த இடங்களில் அந்த மக்களுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டால் இன்று நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் இருந்த அந்த ஒரு நிம்மதியான நிலை, ஒரு மக்கள் அடைந்து இந்த புதிய அரசாங்கத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மீதான மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும். அப்படியான நம்பிக்கை அதிகரிக்கும் போதுதான் மற்ற விடயங்களில், தேசிய கட்டுமான விடயங்களில் வந்து மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றுவதற்கும் இந்த இன முரண்பாடுகளை காரணங்காட்டி ஒரு எதிர்ப்பு அரசியலை தொடர்ந்து வைத்திருக்கிற அந்த போக்கையும் குறைக்கலாம். என்றால் தேசிய அரசாங்கத்தின் விடயங்களை பொறுத்தவரை 2 விடயங்கள் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒன்று வந்து இந்த கடன் மீள கட்ட வேண்டிய கட்டம் வந்து 2027 பிற்பகுதியில் 2028 ஆரம்பத்தில் தொடங்கணும். அதாவது இப்பொழுது வந்து இந்த கடனுக்கான ரீபேமெண்ட் வந்து கட்டுப்படாமல் தான் இருக்கின்றது. அந்த தொடங்கும் பொழுது வந்து அதற்கிடையில் அந்த 2 வருடத்துக்கு இடையில் தேசிய அளவில் அனைவரும் ஒருமித்து அரசாங்கம் தனது விஞ்ஞாபனத்தில் கோடி காட்டியிருப்பது போல உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரித்தல், மற்றது ஏற்றுமதி ஊடாக பெறப்படும் அந்நிய செலவாணி வருமானத்தை அதிகரித்தல் போன்ற விடயங்களில் கரிசனை செலுத்துவதற்கு முழு தேசமாக முரண்பாடுகளை தவிர்த்து ஒருமுகப்பட்டு முன்னேறுவதற்கு இந்த தற்போது உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டியதும் அது தேர்தல் விஞ்ஞானத்தை குறிப்பிட்டதன்படி தேசிய மக்கள் சக்தி அது நிறைவேற்ற வேண்டிய கடமையும் இருக்கின்றது. அது ஒரு திறவுகோலாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தமிழ் பேசும் மக்கள் வந்து புதிய அரசியல் ஜாப்பில் எவ்வாறான அம்சங்கள் இருக்க வேண்டும், அதிகார பரவலாக்கல் தொடர்பாக மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் வடிவம் என்ன என்பது பற்றிய கலந்துரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது தம்பா அவர்கள் விடயத்தை குறிப்பிட்டு சென்றார். வடகிழக்கிலே பாராளுமன்றத்தை வடகிழக்கு மக்களுக்காக பிரதிநிதிப்படுத்துகின்ற 31 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற பொழுதும் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்கள் தேசிய அந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் அரசாங்க விடயத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தினாலும் வடகிழக்கிலே மக்களுடைய முக்கியமான இன பிரச்சனை தொடர்பாக எந்த அளவு அக்கறை செலுத்துவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழரசு கட்சியின் 8 பிரதிநிதிகள் அல்லது தமிழ் கட்சிகள் எதிர்காலத்திலே இது போன்ற விடயங்களை எவ்வாறு கையாள்வார்கள், அதற்குள்ள வாய்ப்புகள் என்ன எங்கள் மத்தியிலே இருக்கின்றது? தமிழ் அரசியல் என்ற போக்கு வந்து இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிழக்கு மாகாணத்தில மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை பேண வேணும் என்ற ரீதியிலையும் அந்த மக்கள் வந்து குறிப்பாக மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல இன முரண்பாடுகள் என்ற கூர்மையும் வந்து அவர்களை தெரிவு செய்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமைந்திருக்கிறது. 2000 அந்த பிரச்சாரங்களின் பொழுது
தமிழ் மக்கள் என்ன தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்யறதுக்கான வழிகளை ஏற்படுத்துகிறார்கள் என்ற ரீதியில ஹிஸ்புல்லா போன்றவர்களுடைய பிரச்சாரமும், அதுக்கு மாறான ரீதியில தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ரீதியில இணையவர்களுடைய பிரச்சாரங்களும் இருந்ததும் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். மற்றது கடந்த காலங்களில் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்து விடுவோம் என்று இழந்திருக்கிற பிரதேசங்களிலும் அதை தொடர்ந்து தப்ப வைக்க வேண்டும் என்ற ரீதியிலும் மக்களுக்கான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான் ஆக கேலி கூத்தான சம்பவங்களாக, அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் இல்ல தமிழ் மக்களுடைய இந்த பெண்கள் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசினவர்கள் எல்லாம் அதுக்கு பாயளவு அதை பற்றி பேசி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்களை எந்த அளவுக்கு புறக்கணித்திருக்கிறார்கள் என்றதும் சமூக ரீதியாக யாழ் வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பை மேலும் உறுதிப்படுத்தக்கூடியதான ரீதியில செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தையோ அல்லது சமூக ரீதியான இடவழிகளை குறைக்கிறதுக்காக சமூகத்தில ஒடுக்கப்படுகிறவர்கள் என்ற ரீதியில அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதான ரீதியில் எது விதமான முற்போக்கு நடவடிக்கையும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் யாழ்ப்பாண மேலாதிக்க வெள்ளாள சமூகத்தினுடைய ஆதிக்கத்தை இந்த தமிழரசு கட்சி தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டிருக்கிறது கவலைக்குரிய விடயம். ஆகவே இவர்கள் வாயளவத்தில உதட்டளவத்தில தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறவர்களை தவிர, நீங்கள் ஏற்கனவே இதுல எனக்கு முதல் குறிப்பிட்டது போல ஒரு அரசுடன் அரசாங்க பிரதிநிதிகளுடன் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடன் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், இன பிரச்சனை சம்பந்தமாக அல்லது சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுவது சம்பந்தமான இவைகள் சம்பந்தமாக ஒரு நியாயமான புரிந்துணர்வை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது என்றதை விட எந்த விதத்துல இனி எதிர்காலத்துல இந்த ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி அல்லது அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகிறதுக்கு அல்லது தமிழ் மக்களை மாற்றி விட்டார்கள் என்ற பிரச்சாரத்தை தான் இவர்கள் செய்ய போகிறார்கள் என்றது நடைமுறையிலே அதுதான் செய்வார்கள் என்றது வெளிப்படையாக தெரிந்த விடயங்கள். ஏன்னா உருப்படியான விஷயங்கள் எதுவும் இந்த கடந்த காலத்திலும் செய்யவில்லை, இனியும் செய்வார்கள் என்றதுல பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதாக தெரியவில்லை. உதாரணத்துக்கு இந்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த சங்கை சண்டை பிடிச்சு சங்க தங்களுக்கு தான் வேணும் என்று சொல்லி சொன்னவர்கள் இப்பொழுது வீடு தலைவர் தான் விரல் காட்டி விட்டவர் அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைவோம் என்று சொல்லி சொல்லுகிற அளவுக்கு கேலி கூத்தான அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள்ன்றதை நாங்கள் கவனத்துக்கு கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே முக்கியமாக உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, அரசு தரப்பிலே இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டுகிறவர்களுக்கும் மக்கள் சம்பந்தமான அல்லது தமிழ் மக்கள்ன்ற தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாக எந்த அளவுக்கு தெளிவுள்ளவர்கள் என்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் ஒரு வெறுப்புணர்விலும் மாற்றத்தை நோக்கியும் செய்கிற ஒரு தெரிவை எடுத்திருக்கிறார்களே தவிர, அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உண்மையாக மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்களா என்றதுக்குள்ள சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது உண்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்றதை புரிந்து கொண்டவர்களாக அவர்களுடைய எதிர்காலம் அமைப்புவதா அல்லது அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்களான்றதும் ஒரு விதத்துல சந்தேகமா இருக்குது. இது மீண்டும் சிவலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல குறுந்தேசியவாதிகளுக்கு வாய்ப்புகளை அளிக்கிற நிலைமையை உருவாக்குறதுக்கு இவர்களை வழிகாட்டிகளாக அமைய போகிறார்களான்றது கேள்வியும் உருவாகிறது. ஆனா பொறுப்பான ரீதியில உள்ள இலங்கை தமிழ் மக்களுக்குள்ள உள்ள புத்திஜீவிகள் அல்லது இந்த ஊடகவியலாளர்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதாவது இந்த பிரச்சனையிலே எப்படியான அணுகுமுறையை அரசாங்கம் கடைபிடிக்க வேணும், அரசு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குது என்று சொல்லி சொன்னா அதிலே தமிழ் மக்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருக்க வேணும், அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பங்களிப்பு என்ன மாதிரி இருக்க வேணும், அதிலே அவர்கள் ஆக்கப்பூர்வமான ரீதியில இந்த அதிகார பரவலாக்கல் என்றதுகளை தேசிய இனங்கள் என்ற ரீதியில அவர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ரீதியில அதை அழுத்தமாக கூறக்கூடிய அளவுக்கு இந்த அரசியலை கொண்டு செல்வார்களா என்கிறதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை. அதை செய்ய வேணும்ன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் இப்பொழுது இந்த மாவீரர்கள் என்று கூறப்படுகிறவர்களுக்கு சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு நெகிழ்வு போக்கை அரசாங்கம் காட்டுகிறதன் மூலம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுதான், இவைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் வழிகாட்டு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் எதுவும் சுதந்திரமாக இதுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்ற ரீதியில் இத்தகைய சலுகைகளை அறிவித்துக் கொண்டு அல்லது அதுகளை காட்டிக்கொண்டு இந்த இனப்பிரச்சனை என்றது தமிழ் மக்களுக்குள்ள இல்லை என்ற போக்கை தொடர்ந்து அவர்கள் கடைபிடிக்க போகிறார்களான்றது அல்லது தமிழ் மக்கள் இதன் மூலம் திருப்தி அடைய போகிறதன் மூலம் தங்களை மேலதிகமாக வேறு விடயங்களுக்கு அக்கறை செலுத்த மாட்டார்கள் என்ற ரீதியில சிந்திக்க வைக்க போகிறார்களா அரசு என்றது எங்களுக்கு முன்னாலே கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த
பிரச்சனைகள்ல வந்து ஒரு காலத்திலே வந்து கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் தான் என்று சொல்லி சொன்னவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு கூறுவதற்கு வந்து நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம் என்று பகிரங்கமாக கூறுகிற விடயங்கள் வந்து ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆகவே இது நேர்மையான ஒரு இன்டெகிரிட்டி என்று சொல்லப்படுகிற அல்லது நேர்மையான அரசியல் அணுகுமுறையை வந்து இந்த அரசு மேற்கொள்ள போகிறது. இந்த அரசுக்கு முன்னால பல பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதாவது அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறிய விடயங்கள் மற்றது ஏனைய விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை பாரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த ரீதியில வந்து அந்த தாக்கத்தை மாற்றுகிற ரீதியில வந்து முதலீடுகளை கொண்டு வருகிறதுன்ற ரீதியில வந்து இந்த நட்டத்தில் இயங்குகிற இந்த உதாரணமாக இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து இன்றைக்கு பல விமானங்கள் வந்து தொழில்நுட்ப கோளாறுகள் திருத்தப்பட வேண்டிய நிலைமைகள் இவைகளுக்கு நிதி இல்லாத நிலைமைகளை வந்து இன்றைக்கு வந்து பல அவர்களுடைய பயணங்களை வந்து நிறுத்தி இருக்கிறது அல்லது தரையில நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதிலாக வேறு விமானங்களுக்கு வேறு நிறுவனங்களுக்கு கூடாக அந்த பயணிகளை அனுப்ப வேண்டிய நிர்பந்தங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டது ஒரு நட்டத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதுகளை வந்து எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள்? அதை தேசியமய அதை தனியார் நிறுவனங்களுக்கு தனியா விற்க மாட்டோம் என்று கூறுகிறவர்கள் வந்து அதை சரி செய்கிறதுக்கு அங்கே இருந்து நிதியை பெற போகிறார்கள். எப்படி அதை வேறு பங்குதாரர்களை அதுக்கு கூட்டி அதன் மூலம் முதலீடுகளை கொண்டு வர போகிறார்களா? இவைகள் என்றதுகள் எல்லாம் ஒரு சிக்கலான பிரச்சனைகளாக அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் தேசிய சொத்துக்களை அரசு சொத்துக்களை விற்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக கூறி வந்தவர்களுக்கு இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில வந்து அரசு போய்கொண்டிருக்கிற நிலையில வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு உடனடியாக பல விடயங்களுக்கு உடனே தீர்வுன்றதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீண்ட கால திட்டத்துக்கு கீழே அனைத்து மக்களையும் சகோதரத்துவம் சமத்துவத்தோட மதிப்போம் என்று சொல்லிக்கல அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குகிறதுக்கான அதிகாரம் வந்து அவர்களுக்கு இருக்க வேணும் என்றதையும் வந்து சொல்ல தவறுகின்ற தன்மையை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். இதுல வந்து எப்படியான முடிவுகளை இவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள், அதன் மூலம் இலங்கையை எப்படி கட்டியெழுப்ப போகிறார்கள் என்றதை வைத்துத்தான் எதிர்காலத்தை வந்து நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே இந்த அரசுக்கு இந்த சொற்ப காலம்தான் வந்திருக்கிறது, நெருக்கடிகளை சந்திக்கிறது. ஆகவே இந்த அரசினுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்களாக அரசுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடியவர்களாக அந்த பிரதிநிதிகள் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உருவாகுவார்களா அல்லது அதில் ஆழமான கவனத்தை செலுத்துவார்களா என்ற ரீதியில அல்லது மீண்டும் மீண்டும் இந்த பழைய குடி கதவு திறவடி என்ற ரீதியில வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க போகிறார்களா என்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே காலம் அதுக்கான பதிலை சொல்லும் என்று நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வகையில நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் நன்றி. உறவுகளே, ஒரு விஷய அறிவித்தல் ஒன்று. இந்த நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு ஒளிப்பதிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம். மீண்டும் 3வது வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சி வளமை போலவே உங்களை வந்தடையும். அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.